இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, முன்னாள் நடிகருமான வருங்கால முதல்வர் சாணக்கியருமான விஜய்க்கும், விஜய் எது செய்தாலும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கூஜா தூக்கும் முட்டாள் ரசிகர்களுக்கும் ஏமாளி மக்களுக்கும் தான் இந்த வீடியோ. ஸோ விஜய் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எதுக்கு சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அவ்வளோதான் வயசாயிருச்சு, இதுக்கு மேலே சினிமாவில் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியாது. ஸோ அரசியலில் வந்து சம்பாதிக்கணும். ஸோ அரசியலில் சம்பாதிக்கிறதுக்கு மக்களை வந்து காக்கா பிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வராரு. கல்வி விருது வழங்க விழா அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறது, ஏதாச்சும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இது நடந்துச்சுன்னா பெரிய தலைவர்கள்லாம் கூட கண்டுக்கலாம் கூட இவர் வந்து ஒரு சில இதுக்கு மட்டும் போகிறது, மற்றதுக்கெலாம் வந்து போகிறதில்ல. அவர் இத்தனையும் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஓட்டுக்காக மட்டும்தான். ஓட்டுக்காக பண்ணல, நல்லதுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஒரு செருப்பு கேட்குற கேள்வி ஒவ்வொன்றும் வந்து செருப்பில் அடிக்கிற மாதிரி இல்லை, செருப்புலேயே கூட அடிப்பேன். எதுக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் சாராயம் குடிச்சு இறந்தவங்களை போய் பார்த்த விஜய், வயநாட்டில் வந்து அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட இப்போ 400 பேர் பக்கமாக வந்து இறந்துருக்காங்க இது வரைக்கும். ஸோ கேரளாவுக்கு ஏன் விஜய் வந்து போகல? கேரளாவில் விஜய்க்கும் சரி விஜய் படத்துக்கும் வந்து அங்கே பெரும் ஆதரவு வந்து தருவாங்க. விஜய்க்கு அங்கே நிறைய ரசிகர்கள் வந்து தமிழ்நாடு மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து இந்த வயநாட்டு இதுக்கு வந்து போயிட்டு ஏன் அங்கே வந்து பார்க்கல? அங்கே மக்களுக்கு ஏன் எந்த வந்து உதவியும் வந்து வந்து செய்யாத இருக்காரு? பல நடிகைகள் ஏன் நயன்தாரா, விக்கி கூட 20 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற நடிகர்களும் சாதாரண மக்களும் கூட அவங்களால இயன்ற உதவியை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அப்படி வந்து என்னத்தை வந்து செஞ்சிட்டாரு? அதுவும் இல்லாமல் ஏன் அங்கே வந்து போயிட்டு பார்க்கல? இங்கே சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களை போய் பார்த்த விஜய் அங்கே வந்து ஒரு இயற்கை சீற்றத்தால இறந்தவங்களை போய் வந்து ஏன் பார்க்கல? ஏன் அப்படின்னா அங்கே வந்து முதல்வர் கேண்டிடேட்டா அவர் நிற்கல. தமிழ்நாட்டில் தானே நிற்கிறாரு. அதனால தமிழ்நாட்டில் தானே ஓட்டுக்காக காக்கா பிடிச்சாகணும். நல்லது செய்யறன்னா நீ அங்கேயும் போய் பார்க்க வேண்டியதானே. ஏன்னா அங்கே வந்து அவங்க கேரளா ஓட்டு வந்து எதுவும் இவங்க வந்து போட முடியாது, யூஸ் ஆக போறதில்ல. தமிழ்நாடு ஓட்டு தான் தேவை. அதனால தமிழ்நாட்டில் தான் போய் பார்ப்பாரு, பண்ணுவாரு, பிடிப்பாரு. அதுவும் இல்லாமல் உள்ள வச்சுட்டு இப்போ வந்து கோட் படம் இப்போ கோட் படம் அது ரிலீஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாலியாக கும்மாளம் தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு வந்து ஏன் பார்க்கல? இங்கே அப்படின்னா வந்து ஓட்டு, அங்கே அப்படின்னா வேட்டா, எல்லாம் ஒரு காரியம் தாங்க. இப்போ இதையும் கூட தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா சில மக்கள் வந்து விஜயை வந்து நம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நான் வந்து நல்லது செய்யட்டும், செஞ்சா எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், நல்லது செய்யலாம். பட் அது அரசியலுக்கு வந்து தான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து செய்யணும் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய கருத்து. நீ நல்லது செய்யணும்னா அரசியலுக்கு வர தேவையில்லை. அரசியலுக்கு வராமையே உன்னால முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யலாம். அப்படி இல்லாம நீ வந்து உன்னோடைய வருமானத்துக்கும் உன்னோட குடும்பத்தை இதுக்கு அவசரமும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, என் வாயில ஏதாச்சும் அசிங்கமா வந்துடும். இங்க அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்களுக்காக சேவை செய்யணுங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் அரசியலுக்கு வரணும். நம்ம ஜாலியா இருக்கிறதுக்கும், நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கும், நம்ம குடும்பத்தையும் நம்ம உறவினர்களையும் மேலும் மேலும் வந்து இருக்கிறவங்களை வந்து தூக்கி உட்காரத்துக்கு வந்து அரசியலுக்கு வரக்கூடாது. இல்லாத மக்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரது தான் ஒரு உண்மையான அரசியல்வாதி. ஸோ அப்படி இருக்கவங்க மட்டும் யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வாங்க, இல்லைன்னா பொத்திட்டு வீட்லயே இருங்க.